கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானேயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உம்மோடு இணைய எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் ஏங்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் ஆரம்பத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு துன்மார்க்கமான மனுஷனுடைய வாழ்வு எவ்வளவு தூரம் பெருமை கொண்டு அவனுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுனால அவன் எவ்வளவாய் பெருமை கொண்டு நேர்மையும் உண்மையும் கடவுள் பக்தியும் உள்ள ஒரு மனுஷனை அவன் எவ்வளவாக ஏளனமாக பார்க்கிறான் என்பதை குறித்தும், அந்த மனுஷனுடைய முடிவு ரொம்ப மோசமான முடிவாக இருக்கிறது என்றும், தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை குறித்தும் விளக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் ஆரம்பத்தில் ஒரு செல்வந்தனாகிய மனுஷனை, உலகத்தில் துன்மார்க்கமாக தங்களுடைய பொருட்களை சேர்க்கக்கூடிய ஒரு மனுஷனை கண்டு பொறாமை கொள்ளுகிறான். அவன் இவ்வளவாக செழிப்பாக இருக்கிறானே, அவனுக்கு இவ்வளவாக நன்மைகள் இருக்கிறதே, அவன் எல்லாவற்றிலும் குறைபடாமல் இருக்கிறானே, அவனுக்கு மரண பரியந்த இடுக்கமே இல்லையே, அவனுடைய பலன் உறுதியாக இருக்கிறதே எல்லாம் என்று சொல்லி இந்த உலகத்தில் தீமை செய்யக்கூடிய மக்கள் வாழ்ந்திருக்கிறத பார்த்து உள்ளத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப குறைவாக யோசித்து வருத்தப்படுகிற ஒரு மனுஷனுடைய சங்கீதம் தான் இது. இந்த உலகத்தில் பாருங்கள்,
நம்மளை சுற்றிலும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க அவங்க எடுக்கிற முயற்சிகளெல்லாம் அவங்களுக்கு வெற்றியாய் மாறிவிடுகிறது. அவங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கிறது. ஆனால் நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம், நம்மளால் உயர்வை காண முடியலை. அப்போ நமக்குள்ளே என்ன உண்டாகுது? இந்த உலகம் அநியாயம் இழைக்கிறவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை என்று சொல்லி நம்ம சில நேரம் நம்மளையே நம்ம வருத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அந்த சங்கீதக்காரன் அந்த மனுஷனுடைய முடிவை பார்க்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது 17:18 அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவங்க முடிவை பார்த்தீங்களா? சறுக்கலான இடம், பாழான இடத்துல ஆண்டவர் அவங்கள விழ வைக்கிறார். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் என்று 19 வசனம் சொல்லுகிறது. இந்த மனுஷன் கடைசியில் சொல்கிறான், எனக்கு தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் அப்படிங்கிறார். நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள், தீமை செய்கிற அக்கிரமம் செய்கிற மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறத கண்டு நீங்கள் ஒரு நாளும் பொறாமப்படாதீங்க. யார் எப்படி வேணாலும் வாழட்டும், ஆனால் நம்ம தேவனை அண்டி கொண்டிருக்கணும்னு நீங்கள் விரும்புங்க. நீங்கள் தேவனை பின்பற்றுகிற அந்த உத்தமமும் உண்மையை ஆண்டவர் பார்த்து கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கான உயர்வை நேர் வழியில் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். துன்மார்க்கர்களை கண்டு யாரும் சோர்ந்து போகாமல் தேவனை மாத்திரம் அண்டிக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.